ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்டு குட்டி சுட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க? பொங்கல் வேலைகள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான கேம் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நம்ம 90s கிட்ஸ் கேம் பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ அந்த கேமுடைய கண்டினியூஷனான பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 கேம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா கலெக்டிங், சர்விங், பிளேசிங். ஸோ இந்த 3 கேமை நம்ம குட்டீஸ் எப்படி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே குட்டீஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே ரெடி டு டூ ஆக்டிவிட்டீஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம பால் கலெக்டிங் அண்ட் பால் சர்விங் அண்ட் பால் பிளேசிங் இந்த 3 ஆக்டிவிட்டி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு 10 பிளேசஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. என்கிட்ட சாக் பீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் என்னென்னா அந்த 10 பிளேசஸ்லேயும் குட்டீஸ் கையிலேயே கொடுத்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் திங்ஸை நான் வைக்க சொன்னாங்க. என்கிட்ட அந்த பில்டிங் செட்டுடைய அந்த பிளேசஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸையே ஒரு 10 டிஃப்ரெண்ட் திங்ஸஸை நான் சூஸ் பண்ணி அந்த ஒரு செல்லோ டேப் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த எல்லா இடத்துலையுமே அந்த 10 திங்ஸையும் நான் குட்டீஸை வச்சே ப்ளேஸ் பண்ண வைக்க சொன்னேன். அவங்க ஒன்றா அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக அதை ப்ளேஸ் பண்ணாங்க. ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 பேஸ்கெட்டையும் அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவல் லைனுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி நமக்கு முன்னே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ அவங்கள நான் ரெடி சொன்ன உடனே அவங்க எல்லா திங்ஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட்டில் போடணும். ஸோ யார் அந்த பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி, நம்மளோட கலெக்டிங் ஆக்டிவிட்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம், குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றத. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க 2-3 டைம்ஸ் இதை விளையாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்விங்காக விளையாடிக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். பார்ட் 1மே இதே போல் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ நமக்கு இந்த கேமிங்ஸ் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண இந்த கேமிங்ஸ் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது மாதிரி குட்டீஸோட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிவியும் அந்த மொபைலையும் குட்டீஸ் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் இது ஒரு வாட்டி விளையாடிட்டிங்கன்னா போதும். குட்டீஸ் இது நம்ம அடுத்து எப்போ விளையாடுவோமா, நம்ம வேறு கேம்ஸ் எப்போ விளையாடலாம் இது போலன்னு சொல்லி உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துட்டேன். அட் அ டைமில் 1 தான் எடுக்கணுன்ட்டு. பட் ஆனால் கஹன்யா 2 எடுத்தாங்க. ஸோ கேம் ஃபவுல் ஆகிடும், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கேட்டுக்கிட்டாங்க. குட்டீஸும் இதை கரெக்டாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கஹன் தான் வின் பண்ணார். கஹன்யா ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அவங்க எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க கலெக்டிங் கேம் முடிஞ்சிச்சு. வாங்க இப்போது சர்விங் கேம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சர்விங் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு விளையாண்டோம் இல்லையா ஆக்டிவிட்டி, அதோடைய அப்படியே வைஸ் வர்ஸாங்க. ஸோ இதை நம்ம கலெக்ட் பண்ணி பேஸ்கெட்டில் வச்சுருக்கிற ஒன்றுன்னா எடுத்து ஒரு பிளேஸில் போய் சர்வ் பண்ணணும். இதுதாங்க நம்மளோட கேமு. ஸோ இந்த கேமுமே குட்டி சூப்பராக விளையாண்டாங்க. அட் அ டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அது போல் விளையாடிட்டே இருந்தாங்க. கஹன்தா கொஞ்சம் டிசைனாக ஓடிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கொஞ்சம் அதனால் டைம் லேப்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஆகிட்டே இருந்துச்சு. அவர் நேராக ஓடி நேராக வச்சுருந்தாலே அவர் ஃபஸ்ட்டு முடிச்சிருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் கேம் குஷியில் அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தார். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த பொண்ணு கஹன்யா நீட்டாக நேராக ஓடினதால் கொஞ்சம் அவளுக்கு டைம் சேவ் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இவர் கஹன் மட்டும் சொல்ல கேட்கல, நெளிஞ்சு வளைஞ்சிலாம் ஓடிட்டு இருந்தார். ஸோ கேம் பாருங்கள். கேம் யார் வின் பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்லோவாக பண்ணியுமே கேமை நமக்கு கம்ப்ளீட் பண்ணுது கஹன்யா தான். டன் சொன்னாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு டன் சொன்னாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்விங் கேம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பிளேசிங் கேம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 3 பிளேசிங் கேம்னா என்னென்னா பால்ஸ் எடுத்து இந்த பேஸ்கெட்டில் அந்த பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணணுங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேம் ட்ரையல் கேமு. ஃபஸ்ட்டு கஹன் தான் ஸ்டார்ட் பண்ணார்.
ஸோ 5 பால்ஸில் எத்தனை பால்ஸ் அவங்க அந்த பக்கெட்டில் போடுறாங்கன்றதுங்க இந்த ஆக்டிவிட்டியில் அவங்க. ஸோ 2 பால்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கஹன்யா ப்ளேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பால்லே போட்டாங்க. ஹாப்பி தாங்கல அவங்களுக்கு. சைட்லேருந்து அவங்க அண்ணன் அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கஹன்யா 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஈக்குவலாக முடிஞ்சிருச்சு. இது ட்ரா ஆகிடுச்சு இந்த கேமு. 2 பேருமே 1-1 தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பியும் இந்த ஆக்டிவிட்டி வேணும்னு சொன்னதால் நாங்கள் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கேம் விளையாட ஆரம்பித்தோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு கஹன் தான் ஆரம்பித்தார் கேமை. ஃபஸ்ட்டு 1 பால் போட்டார். ஸோ இதுலேயும் அவர் 1 தான் போட்டார். செம்ம டல்லாக ஆகிட்டாருமா. 1 தாம்மா போட்டிருக்கேன், ஸோ திருப்பி விளையாடலாமா அப்படின்னு சொன்னார். ஸோ கஹன்யா அந்த கேமை செகண்டை கண்டினியூ பண்ணாங்க. மாறி மாறி என்கரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கஹன் விளையாடும்போது கஹன்யா ஷவுட் பண்ணுறது, கஹன்யா பண்ணும்போது அவங்க அண்ணா கஹன் ஷவுட் பண்ணுறதுன்னு மாறி மாறி என்கரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ ஓவராலாக இந்த கேமிங் இந்த செஷன் ஃபுல்லாகவே எங்களுக்கு செம்ம என்டர்டைனிங்காக செம்ம ஃபன்னாக போச்சுன்னு தாங்க சொல்லணும். பட் ஆனால் இந்த கேம் அவங்க நினச்சபடிக்கு ஃபுல்லாக விளையாட முடியல. ஸோ அவங்க மறுபடியும் அகைன் இன்னொரு கேம் ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 2 செட் முடிஞ்சிருச்சு. அப்பயும் அவங்களுக்கு திருப்தி ஆகலை. ஸோ அடுத்து 3rd செட்டும் அவங்க வேணும்னு கேட்டாங்க. ஸோ இந்த பால் உள்ளே பட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இது இப்போ 3rd செட்டு விளையாடுறாங்க. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஹன் 1 போட்டாங்க. ஓ வாவ் 2 போட்டாங்க. ஓகே 3 பால்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஹனை. ஸோ இப்போ கஹன்யா கேம் கண்டினியூ பண்ணுறாங்க. எவ்வளோ போடுவாங்க, கேம் ட்ரா ஆகுமா இல்லை வின் ஆவாங்களான்றது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பால் வெளியே போயிடுச்சு. ஸோ செகண்ட் பால் ட்ரை பண்ணுறாங்க. வாவ் செகண்ட் பால் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 3rd பால் போடுங்க. ஓகே 3rd பால் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 4th போடுறாங்க. 4th அவுட். 5th போடுறாங்க. கஹன் சைட்லேருந்து 5th போட்டிருப்பாப்பா, 3rd ஆயிரும் பாப்பான்னு சைட்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நினச்ச மாதிரி 3rd பாலும் போட்டாங்க. செம்ம ஹாப்பி. அவங்க 2 பேரும் ஈக்குவலாக பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் ஹாப்பி. ஸோ இப்படி தாங்க எங்களுடைய இந்த கேமிங்ஸ் எல்லாமே போச்சு. 3 கேமுமே சூப்பராக குட்டீஸ் என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு குவாலிட்டியான டைம் நீங்கள் உங்கள் குட்டீஸோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கூட உங்களோட ஃபீலிங்ஸை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான க்யூட்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.